தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய வார்த்தையில தேவன் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை வேத புஸ்தகத்தை நீங்கள் பிரித்து படிக்கும் போதெல்லாம் தேவன் நமக்காக நிறைய காரியங்களை பேசுகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நீதி செய்ய வல்லவராக்கார். இன்றைக்கு அநேக விதமான காரியங்களை நமக்கு அநியாயம் செய்யும் போது நான் ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லைன்னு நினைக்கிறோம். கவனிங்க, நம்முடைய தேவன் நீதி செய்கிறவர், அவர் நீதி செய்வார். ஏசாயா 30ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பாருங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கவனிங்க, இந்த 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, உங்களுக்கு இறங்கும்படி அவர் என்ன பண்றாரா? காத்திருக்கிறாரா. உங்களுக்காக இறங்கும்படி காத்திருக்கா, உங்களுக்கு நீதி செய்வாரா, உங்களுடைய காரியங்களை அவர் என்ன பண்ற கவனம் வைத்திருக்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் சொல்லுவோம், எங்களுக்கு மாத்தாங்க எதுவுமே நடக்க மாட்டேது, எப்பவுமே இப்படி ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வேதத்தை படித்தால், வேதத்துடைய வசனங்களை நீங்களை புரிந்து கொள்ளணும். இந்த வசனம் சொல்ல பாருங்க, உங்களுக்கு இறங்கும்படி, உங்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவராய், உங்களுக்கு அவர் நீதி செய்கிறவராய். எப்படியாப்பட்ட தேவனை நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கோம், எப்படியாப்பட்ட தேவனை நம்ம வணங்கி கொண்டிருக்கோம், எப்படியாப்பட்ட தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை பாருங்க. நமக்காக இறங்குகிற ஒரு தேவன், நமக்காக மனதுருகிற தேவன், நமக்காக தேவன் நீதி செய்கிறார். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில அநியாயமான காரியங்கள் செய்து கொண்டாலும் உனக்கு நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அநேக நேரங்களில் எங்களுக்கு கூட அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாரும் நமக்கு விரோதமா இருக்கிறாங்க, எல்லாரும் நமக்கு விரோதமா இப்படி பேசுறாங்க, எல்லாரும் நமக்கு விரோதமா இப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நான் வேதனைப்பட்ட ஒரு நாட்கள் உண்டு. எங்கள் குடும்பம் வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. அதுக்கு பின்வரும் நாட்களில் நாங்கள் எப்படி மாறிவிட்டோம் என்று சொன்னால், கவனிங்க, தேவன் இத்தனை பேர் எடுத்தாலும் அவருடைய பிள்ளைகளை அவர் ரட்சித்து அவளை உயர்த்துவது அவருடைய வேலையாக இருந்துச்சு, அவர்களை மேன்மைப்படுத்துவது அவருடைய வேலையாக இருந்துச்சு, அவர்களை கனப்படுத்துவது அவளை இருந்துச்சு. பாருங்க, அவங்களும் அப்படியே இருந்தவங்க கீழே இறங்க நாங்கள் கண்டி கீழே இருந்தால் நாங்கள் மேலே போவதற்கு தேவன் கிருபை தந்தார். எப்படின்னா, தேவன் நீதி செய்கிறார், அவர் நீதி செய்கிற ஒரு தேவனாய் காணப்படுறார். இன்றைக்கும் அவர் உங்கள் வாழ்க்கையில் நீதி செய்வார். அவர் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நீதி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய நேரத்தில் நம்ம புலம்புறோம், அதனால்தான் அப்படி புலம்பக்கூடாது என்பதுக்காகத்தான் லூக்காவில் 18ஆம் அதிகாரத்தில் கவனிங்க 1 வாசிங்கன்னா, சோர்ந்து போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு சில காரியங்களை புரிய வைத்து அந்த காரியங்களை எப்படி கற்றுக் கொடுக்குறாருன்னா, சோர்ந்து போகாத, தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷனை மதியாத அவனே அவருக்கு நீதி செய்யணும்னு நினைக்கும் போது அவர் சொல்லுகிறார். 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. கவனிங்க, நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாம இருப்பாரா? கவனிச்சுங்களேன், அந்தபடியே அந்த மனுஷன் செய்தபடியே அது போலத்தான் நான் பொறுமையா இருக்கிறேன், ஆனா உனக்கு நியாயம் செய்யாம இருக்க மாட்டேன், உனக்கு நான் நியாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அநியாயம் நடந்து விட்டதா, எங்களை இப்படி ஏமாத்திட்டாங்க, எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாங்க, நாங்கள் ஒன்றுமில்லாமல் நிற்கிறோம் என்று நம்பிக்கொண்டிருக்கீங்களா? ஒரு சகல் சொல்றாங்க, எங்கள் வீட்டுக்காரருடைய அண்ணன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, இப்போ எங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க, எங்களுக்கு கொஞ்சம் இடத்த மாத்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதுவும் அந்த வீட்டை விற்றா கூட அந்த கடனை அடைக்க முடியாது, எங்கள் வீட்டுக்காரர் இப்படி மாறிட்டாரு, இன்றைக்கி என் பிள்ளை எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீதி செய்வாருமா? உங்கள் தேவன் அப்படியே விட மாட்டார், உங்கள் தேவன் அதை மாற்றுவார் என்று சொல்லி ஜபிக்கும் போது பின்வரும் நாட்களில் பார்க்கிறேன், அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக நல்லா இருக்கிறாங்க. நீதி செய்கிற தேவன் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். நீதி செய்கிற தேவனாலே அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு நீதி செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். கவனிங்க, அந்தபடியே அவர் என்ன பண்ணாரா? உங்களுக்கு இறங்காம இருப்பாரா? உனக்கு நீதி செய்வாரே, உனக்கு நியாயம் செய்கிற ஒரு தேவன். அதில் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். கவனிங்க, சீக்கிரத்திலே அவருக்கு நியாயம் செய்வார். அப்படி சீக்கிரத்தில் யாருக்கு செய்வார்னு சொன்னா, ஒரு மனிதன் என்னுடைய நியாயத்தை தேவனுக்குள்ள கொண்டு போறேன். இப்ப பாருங்க, யாருக்கு சொல்லிட்டு வர்றாரு பார்த்தீங்கன்னா, மேல சோர்ந்து போகாம எனக்கு நியாயம் செய்ய வேண்டும், எனக்கு நியாயம் செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் கொண்டு போகிறவன் அந்த ராஜா செய்கிறான். அதே போல நம்முடைய தேவன் சொல்றார், என்னிடத்துல முறையிடுகிறவளை, என் சமூகத்துல வந்து நிற்கிறவளை உனக்கு நான் சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன். அதை சொல்லிட்டு தான் கடைசியில் சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும்போது
அங்கே விசுவாசத்தை காண்பவர். ஏன்னா நீ அதுக்குள்ள சோர்ந்து போயிடுவ. உனக்கு நியாயம் செய்ய தேவன் வரும்போது நீ ஆலயத்துக்குள்ள இல்லாம போயிடுவ. உனக்கு நியாயம் செய்ய தேவன் வீட்டுக்குள்ள வரும்போது நீ அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவ. இவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ தாங்க நான் பொத்து நான் தாங்க இருக்க மாட்டேன்னு வந்துட்டேங்க. அங்கதான் உனக்கு நியாயம் செய்ய தேவன் வந்திருக்கிறார். நீயும் விசுவாச குறைவுல வந்து அந்த வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாயே. நீயே விசுவாசம் குறைவுல வந்து இன்னும் கவனிங்க, அந்த ஆலயத்தை விட்டு ஓடி வந்துட்டாயே. ஆனா நீ இருந்திருந்தா உன் தேவன் ஒரு பெரிய காரியம் செய்வார். அதனால்தான் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அங்க நில்லு. நீ இருந்தினா உன் தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் உன்னை கொண்டு செய்யலாம்னு திட்டம் வச்சிருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நிறைய நேரங்கள்ல நாம் சோர்ந்து போய் அதை விட்டு விலகாத. நம்முடைய தேவன் சோர்ந்து போகிறவர்ல தெரியுமா? நம்முடைய தேவன் சுற்றின எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அது நடுவில் நியாயம் செய்கிறவர். ஐயோ அவங்கெல்லாம் நிற்கிறாங்க, அவங்க என்ன பேசுவானுங்க தெரியல, இவன் என்ன பேசுவானு தெரியல, இவன் என்ன சொல்லுவானு தெரியல, அவன் என்ன சொல்லுவான், இப்படி சொல்லுகிற தேவன்ல அவர்கள் நடுவில் நியாயம் செய்கிறவர். அல்லேலூயா. அவர்கள் நடுவில் நமக்கு நியாயம் செய்து நம்மளை உயர்த்துகிற ஒரு தேவன். அதனால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க, நம்முடைய தேவன் எப்படி அப்படின்னா, இத்தனை பேர் சூழ்ந்திருக்காங்க, கர்த்தர் செய்வாரா? எத்தனை பேர் சூழ்ந்தா நம்மளுக்கு செய்யறதுக்கு தேவன் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பாருங்க. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அவர் அவரிடம் விட்டு புறப்பட்டு போய் அவருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். இப்ப பாருங்க, ஜெப ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். ஓய்வு நாளு கூட ஒரு ஆண்டவர் என்பதை காண்பிக்கிறார். உனக்கு பாருங்க, நியாயம் செய்யறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு வரமாட்டேன், நாளைக்கு வரமாட்டேன், அவர் எல்லா நாளுக்கும் அவர் தான் ஆண்டவர். அந்த நாளிலும் உனக்கு அற்புதம் செய்வார். அங்கே ஒரு மனிதனை பார்க்க, சூம்பின கையுடைய ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனுக்கு நியாயம் என்று சொன்னா அவன் கை குணமாகப்படும். ஆனா அங்க இருக்கிற ஜனம் இப்ப என்ன பண்றாங்க, இவர் எப்படி ஓய்வு நாளில் செஞ்சாருன்னு பார்க்கலாம். யார் தெரியுமா? அங்க வேத பாரர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆசாரியர்கள், அந்த ஆலயத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள்லாம் இந்த நாளிலே செய்யக்கூடாது. யூதர் மாதத்துடைய தலைவர்கள் செய்யக்கூடாது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இத்தனை பேர் எதிர்ப்பு இருந்தாலும் தேவன் நியாயம் செய்கிறவர் சரியான நேரத்தில் நியாயம் செய்வார். ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறான் அந்த சூம்பின கையுடையவன், பார்க்குறாரு. பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 14 வருஷம் வாசினா, அங்கே பார்த்தா அந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா அந்த மனிதனை குணமாக்குற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அவர் குணமாக்குற ஒரு தெய்வம். எத்தனை பேர் உன்னை சூழ்ந்திருந்தாலும், எத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழுப்பினாலும் அவர் கவலைப்பட மாட்டார். உனக்கு வேண்டிய நியாயத்தை செய்வார். இதே போலதான் நீங்கள் பாருங்க, அங்கே பத்திமையின் குருடன் பார்க்குறோம். அங்க அந்த மனிதன் பாருங்க, சத்தம் போடாத. அத்தனை பேரும் தடை பண்ணுறாங்க. அத்தனை பேரும் தாண்டி அந்த மனிதன் கூப்பிடும்போது அவர் திரும்பி பார்த்து அவனை தம்மிடமா அழைத்து அவனுக்கு குணமாக்கின ஒரு தேவன். அல்லேலூயா. நியாயம் செய்ய வேண்டிய நேரத்தில் தேவன் நியாயத்தை செய்வார். உன் வாழ்க்கையில் அவர் அநியாயம் செய்கிறவர்கள, அவர் நீதி செய்கிற ஒரு தேவன். உன் வாழ்க்கையில் எது நீதி? உன் கை குறுகி போய் நிற்பதா? இல்லை, உன் கை பெரிதாய் மற்ற கைப்புல இருப்பதுதான் நியாயம். அதை செய்கிற ஒரு தேவன். அந்த நீதியை அவர் சரியாய் செய்கிற ஒரு தேவனா இருந்தார். அவர் செய்தார். இன்றைக்கும் வாழ்க்கையில அவர் செய்யக்கூடியவர், செய்து முடிப்பார். தேவ பிள்ளைகளை நாம் நினைக்கிறோம், எனக்கெல்லாம் செய்வாரா? என்னெல்லாம் அவர் இப்படி நடத்துவாரா? என் தேவையெல்லாம் சந்திப்பாரா? உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறாரு? அந்த 14ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது பாருங்க. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். ஏன் என்று சொன்னால், இப்ப பாருங்க, இத்தனை பேரை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த எதிர்ப்பை தாண்டி அந்த மனிதனுடைய கையை பிடிச்சு அவர் என்ன பண்றாருன்னா, கையை குணமாக்கிட்டார். அவன் கை மாறியது. இப்போ சூம்பின கை என்ன கையா மாறிச்சு? நல்ல கையா மாறிச்சு. இவன் பார்த்தான், இத்தனை பேரும் நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சா கூட இவர் பண்றாரு, இவரை நாம் கொலை செய்ய வேண்டும், இவரை நம்ம கொண்டுட வேண்டும். எத்தனை பேர் இது பண்ணாலும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் உனக்கு நீதி செய்யணும். மனுஷன்தான் உனக்கு நீதி செய்யணும்னு சொன்னா வருவான், நிறைய கூட்டமா இருக்குமா, என்னம்மா ஊரே உனக்கு எதிர்ப்பா இருக்குமா, நாங்க என்னம்மா பண்ண முடியும்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடுவான். ஆனா நம்முடைய தேவன் நீதி செய்கிறவர். அவர் சரியான நேரத்துல சரியாய் உனக்கு நீதி செய்வார். அவர் நீதி செய்வதை பார்த்து நீ ஆச்சரியப்படுவ. எப்படி இது நடக்குது? எப்படி தேவன் இதை செய்கிறார்? அவர் நீதி செய்கிறவர்மா, உன் தேவன் உனக்கு நீதி செய்வார். அதுல 20ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் இருப்பாங்க. அந்த 20ஆம் வசனத்துல அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர் வரைக்கும்
நெறிந்த நாணலை முடிக்காமலும் மங்கி எறிகிற தீயை அணைக்காமலும் இருப்பார். நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாரா? நெறிந்த நாணலை அவர் முறிக்கவே மாட்டாராம். அல்லேலூயா. உனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கும் நீதி கிடைக்கிறதுக்கும் உன்னை அவர் விட்டுட மாட்டாரு. நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எறிகிற திணியை அணைக்காமலும் உன்னோடு கூட உனக்கு அவர் நியாயம் செய்வார், நீதி செய்வார். உன் தேவன் உன்னை அழ வைக்கிற தேவன் அல்ல, உன் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், உன் தேவன் உன்னை உயர்த்துகிறவர், உன் தேவன் உன் தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம நிறைய நேரத்தில் பார்க்கிறோம். யாருக்கு அவர் செய்கிறார் தெரியுங்களா? கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளை அவரை சார்ந்து கொள்கிறார். இப்போ இந்த மனிதன் ஆலயத்துக்குள்ள தான் ஓய்வு நாளில் சுகம் கொடுத்தார். இன்றைக்கு நீ தேவ ஆலயத்துக்குள்ள இருந்து எனக்கு ஒரு நியாயம் செய்ய மாட்டேற, எனக்கு ஒரு நீதி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய சமூகத்துல காத்திருப்பேன்னு சொன்னா அவர் நிச்சயமா உனக்கு உதவி செய்வார். நான் இப்பெல்லாம் சர்ச்சைக்கே போறது இல்லைங்க. அப்படி இருந்துன்னா அவன் வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கும். நீ தேவனை தேட கற்றுக்கொள், தேவனோடு பழகிப்பா, தேவனோடு நெருங்கிப்பா. இந்த தேவன் உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? உனக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நன்மை செய்து உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். கவனிங்க, நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீத புஸ்தகத்தில் 103:6 பாருங்க, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி செய்கிறவரா. ஒடுக்கப்பட்டுட்டான் ஒரு மனுஷன் சொன்னா, நீ ஒடுக்கத்தில் இருக்கும்போது அப்படியே விட்டு போறதை விட உனக்கு நீதி செய்ய தேவன் அங்க வந்து நிற்பார். யாரை ஒடுக்கிறார்கள்? அது மேல இருந்து வசந்த வாசிக்கும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த தேவனை ஸ்தோத்திரிக்க 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 என்ன நடக்குன்னா, உன் வாழ்க்கையில் இருக்க பத்தி அக்கிரமம், அந்த அக்கிரமத்தெல்லாம் மாற்றிடுவார், அந்த அக்கிரமத்தெல்லாம் நீக்கிடுவார், அந்த அக்கிரமத்தெல்லாம் மன்னிப்பார். அந்த அக்கிரமம் இல்லாம உன்னை மாத்தி உன் பிராணனை அழிவிக்கும். பார்த்தீங்களா? அன்று என்ன பண்ற? இப்ப நீதி செய்யணும்னு சொன்னா உன்னை முதலாவது சுத்திகரிப்பாரு, உன்னை சரி பண்ணுவாரு. சரி பண்ணி விட்டு இப்ப என்ன பண்ற? உன் பிராணனை அழிவுக்கும் கட்சியில மீட்டுக் கொள்வார். உன்னை கிருபையினாலும் இரக்கங்கனாலும் முடிச்சுட்ட பண்ணி நன்மையினாலே உன் வாயை திருப்தி ஆக்குவார். இப்ப தேவனும் நீயும் ஒன்னா இருக்கு. இப்ப ஒரு மனுஷன் உன்னை ஒடுக்க வரான்னு சொன்னா, இந்த ஒடுக்கிறவனுக்கு கர்த்தர் நீதி நியாயங்களை செய்வார். இப்ப இந்த மனுஷன் எங்க தரமா இருக்கா? தேவனோடு இணைக்கப்பட்டவனா இருக்கிறான், தேவனோடு இணைந்து கொள்கிறான், தேவனோடு நெருங்கி ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். இவனுக்கு ஆண்டவர் நீதி செய்கிறார். இன்றைக்கு நாம் என்ன பண்றோம்? நிறைய நேரங்களில் தேவ சமூகத்தை விட்டு தேவனை விட்டு தூரம் போயிட்டு இப்ப நீதி கிடைக்குமா, நியாயம் கிடைக்குமா? நிறைய நேரத்தில் யோசிப்பார். இன்றைக்கு உனக்கு நீதி செய்ய தேவன் வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு நீதி செய்ய தேவன் உன்னை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். பயப்படாத, கவலைப்படாத, கலங்காத. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நீ ஏன் கவலைப்படுற? நீ தேவனுக்கு பிரியமா இருந்து உன் ஆத்துமா தேவன் நோக்கி பார்க்க வேண்டும், உன் ஆத்துமா தேவன் மேல் அன்பு கூற வேண்டும், உன் ஆத்துமா தேவனோடு கூட நெருங்கமானா தேவன் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். கவனிங்க, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆசிரியர் நேசையால பார்க்கிறோம். 30ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, கவனிங்க, எத்தனை பேர் எத்தனை பிரச்சனை கொண்டு வந்தாலும் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். உங்கள் மேல நான் என்ன பண்றேன்? மனதுருகிறேன், உனக்கு நான் நீதி செய்வேன். தேவன் எப்படியாப்பட்டது தெரியுமா? மனதுருகிறார், நீதி செய்கிறார். அது கீழே நீங்க வசந்த வாசிக்கும் அடுத்தது பாருங்க, எருசலேமிலே நீ சீயோனை சேர்ந்த நீ எருசலேமுக்குள்ள வாசமா இருப்ப. யாரை பார்த்து சொல்றாருமா? ஆலயத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைய பார்த்து, இனி நீ அழுது கொண்டுடா, நான் உனக்கு தேவனாய் இருக்கிறேன், நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன். நீ எதை குறித்து இன்னைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்காயோ அதை தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறார். நீ எந்த காரியத்தை குறித்து எனக்கு நீதி கிடைக்கல புலம்பிக் கொண்டிருக்க, அதற்கு நீதி செய்ய தேவன் வந்திருக்கிறார். நீ எதுல உனக்கு நியாயம் கிடைக்கல, உனக்கு நியாயம் செய்கிற தேவன் பக்கத்துல இருக்கிறார். உனக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக்கா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை அவரை நிற்பா, அவர் உனக்கு உதவி செய்வார். செபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நாள்லையும் இந்த நிமிஷத்துல யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ, எனக்கு நீதி கிடைக்கவில்லை, எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை, எனக்கு விரோதமா இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏங்கி புலம்பிக் கொண்டிருக்காங்களோ, இந்த தேவன் என்றென்றைக்கு சதா காலம் நம்முடைய தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் நீர் இப்போது ஆண்டவரே அவர்களுக்கு நீதி செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
அன்றே நீ நீதி செய்யப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நீ நீதி செய்து அவளை ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மோடு கூட நெருங்க, உம்மோடு கூட பழக, உண்மையிலே பலம் கொண்டு இருக்க கர்த்தாவே நீர் உதவி செய். ஜனங்கள் ஆண்டவரே எதெல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்காங்களோ நீர் ஆண்டவரே கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னீங்க. கண்ணீரை துடைத்து ஆசீர்வதியும். பிள்ளைகள் ஆண்டவரே வருத்தத்திலிருந்து கலக்கத்திலிருந்து இப்போதே விடுதலையாக்கப்படி ஜெபிக்கிறோம். தேவன் தாமே கூட இரும் வாழ்த்தும். பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் இருக்க நல்ல பிதாவே. ஆமென்.